கோலம் இதை பார்த்து கோலம் போட போகிறோம். நான் வந்து கலர் அடிப்பேன், அம்மா வந்து கோலம் போடுவாங்க. அஸ்விதா கலர் கொடுக்குறா பாருங்க. இதுதான் ஃபைனல் லுக்கு. நாங்கள் போட்ட கோலம் ஆக்சுவலி காப்பி அடித்து தான் நான் போட்டேன். கலரிங் வந்து நான் கொஞ்சம் அஸ்விதா கொஞ்சம் கொடுக்கலான் இருக்கோம். 2 பானை போட்டிருக்கோம் பாருங்கள். இது வந்து ஒன்று சக்கரை பொங்கல், ஒன்று வந்து வெண்பொங்கல். அதுக்காக 2 பானை. என்ன அஸ்விதா 2 பானை வச்சுருக்கோம் நாங்கள். பார்ப்போம் எப்படி எங்கள் கோலம் வருதுன்னு. ஆக்சுவலி இந்த கோலம் வந்து யூடியூப்பில் தான் பார்த்தோம். ரொம்ப அழகாக போட்டிருந்தாங்க அவங்க. ஸோ அவங்க கோலத்தை தான் அப்படியே நாங்கள் வந்து காப்பி அடிச்சிருக்கிறோம். ஸோ ஃபைனலாக பார்ப்போம் எப்படி வருதுன்னு. இந்த கேப்லாம் போடணும். நான் பர்பிள் கொடுக்குறேன். கோலப்பொடி பார்த்திங்கன்னா அழகாக வந்து இந்த மாதிரி அஞ்சல் பெட்டி பாக்ஸில் போட்டு வச்சுட்டோம். ஆக்சுவலி இது வாங்கின பர்பஸே இதுக்கு தான், இந்த மாதிரி கலர் கோலப்பொடி போட்டு வைக்கிறதுக்காக. ஸோ இந்த பானைக்கு வந்து பர்பிள் கொடுக்கலாம். பரவாயில்ல, இன்றைக்கி நாம் போடுறது தான் கோலம். எப்படி போட்டாலும் ஓகே. கோலம் பார்த்தீங்கன்னா சென்னையில் என் ஃப்ரெண்டு ஜெயா இருக்காங்க. சூப்பராக கோலம் போடுவா, அருமையாக கோலம் போடுவா. கோலம் வந்து நிறையா விதத்தில் போடுவாங்க. எப்படின்னா கோலம் மாவில் மட்டும் போடாமல் கல்லுப்பு இருக்குது பார்த்தீங்களா, கல்லுப்பில் கூட வந்து கலர் பொடி கலந்து நாங்களாம் வந்து போட்டிருக்கோம். தாத்தா வந்து செக் பண்ணுறாரு கோலம் கரெக்டாக போடுறோமான்னு. போட்டிருக்கீங்க ரோஸில். இங்கேருந்து பார்க்கும்போது பிள்ளையார் மாதிரி கிடைக்குது லைட்டாக. பிள்ளையாரா? இங்கேருந்து பார்த்தா ஃபைனலாக டச் பண்ணி நாங்கள் ரோஸாக கொண்டு வந்துடுவோம். இந்த இப்போதைக்கு பார்க்கும்போது பிள்ளையார் மாதிரி தெரியுதா? எந்த ஆங்கிளில் தெரியுது? எப்படி பார்த்தா தெரியுமோ? பிள்ளையார் மாதிரி தான் தெரியுதோ? பார்ப்போம். இது வந்து எங்கள் பக்கத்து வீட்டில் போட்ட கோலம். அவங்க ஆனால் ஊருக்கு போயிட்டாங்க. என்னம்மா அடிச்சிட்டியா? இது வந்து அதுக்குள்ளே வைக்க இடம் பத்தலை. அதுக்காக இந்த பானையில் வந்து நாங்கள் கவரோடையே வச்சுட்டோம் அப்படியே. இப்போ வந்து கரும்புக்கு கலர் கொடுக்கலாம். கரும்புக்கு வந்து ஜெட்டில் கருப்பு கொடுப்பாங்க. எனக்கு கருப்பு கொடுக்க உடன்பாடு இல்லை. அதனால் இது வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு கலர் கொடுத்து பார்க்கலாம். இந்த கலர் என்ன கலர் மாதிரி இருக்கு? ஆஷ். இது வித்தியாசமா இருக்கு. ஆனால் ஆஷ் கலர் இல்லை அது. ஆஷ் கலரே கிடையாது. ஆஷ் இல்லை அது. நான் தப்பாக சொல்லிட்டேன். ஒரு மாதிரி எல்லாம் கலந்த ஒரு கலர் மாதிரி இருக்குங்க. அது ஆக்சுவலி கரும்புக்குனே செட் ஆன மாதிரி தெரியுது. நல்லா தான் இருக்கு. சம்டைம்ஸ் வந்து இந்த கலர் கிடைக்கலைன்னா ப்ளூ, பர்பிள் அதெல்லாம் கூட போடலாம். அஸ்விதாவுக்கு வந்து நான் இந்த பொங்கப்பானைக்கு வந்து இந்த மேலே பொங்கி வரும் பார்த்தீங்களா, அதுக்காக நான் வந்து ஒயிட் கலர் கொடுத்தேன். அஸ்விதாவுக்கு ஒரு டவுட்டு. அது என்னன்னு அவளே கேட்பா. என்னம்மா டவுட்டு? ஃபர்ஸ்ட் வந்து அம்மா பர்பிள் பானைக்கு வந்து வெண்பொங்கல் சொன்னாங்க, ரெட் கலர் பானைக்கு சக்கரை பொங்கல் சொன்னாங்க. சரி, வெண்பானைக்கு ஒயிட் கலர் இருக்கு, சக்கரை பொங்கலுக்கு எதுக்கு ஒயிட் கலர் போட்டிருக்காங்க? அதாவது அஸ்விதோட டவுட் என்னன்னா, இது வெண்பொங்கல் அதனால மேல அந்த நுரை வந்து வெள்ளை கலர்ல வருது. சக்கரை பொங்கல்னா ப்ரௌன் கலர் தானே வரணும், ஏன் வெள்ளை வருதுன்னு கேட்குறா. ஆக்சுவலி நல்ல கேள்விதான். நான் பொங்குறது நான் நினைக்கல. நான் ஃபர்ஸ்ட் வந்து இதுதான் வெண்பொங்கல், இதான் சக்கரை பொங்கல் நினைச்சேன். வெள்ளம்லாம் போடுறதுக்கு முன்னாடி பொங்கி வரும்போது எல்லாமே ஒயிட்டாக தான் வரும். அப்புறம் தான் நம்ம வெள்ளம் எல்லாம் போட்டதுக்கப்புறம் பொங்காது, நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருப்போம், சரியாயிரும். ஸோ இதுதான். ஆனால் நல்ல கேள்வி பார்த்தீங்களா. ப்ரௌன் கலர் சக்கரை பொங்கலுக்கு ஏன் வந்து மேலே ப்ரௌன் கலர் இல்லை? செம கேள்விங்க இது. இது பார்த்தீங்கன்னா மஞ்சள். இப்போ வந்து அஸ்விதா என்ன பண்ண போகிறோன்னா, என்ன தான் நம்ம கோலம் போட்டாலும் ஃபைனலாக ஹாப்பி பொங்கல் அப்படின்னு எழுதணும். அதை தான் வந்து அஸ்விதா மேடம் இப்போ பண்ணிகிட்டு இருக்காங்க. இதில் கொசு வேறு அடிக்கடிக்கு அடிச்சுக்கிட்டே இருக்குங்களே. கொசு ரொம்ப ஜாஸ்தி இருக்குங்க. பார்க்குறீங்களா என்னுடைய கோலத்தை? ஃபைனலாக இப்படி தான் இருக்குங்க கோலம். இது வந்து மஞ்சள்,
அந்த கார்னரில் இருக்கிறது மஞ்சள். ஆனால் அதை பார்த்தா ஏதோ மரம் டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்குது. பரவாயில்ல, இந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக நாங்கள் போட்டோம் பாருங்கள். ஹாப்பி பொங்கல். சூப்பராக இருக்குதுல்ல எங்கள் வீட்டு கோலம். எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். இதுக்கு வந்து 70 மார்க், 100க்கு 70 மார்க் கொடுக்கலாமா இல்லையா? வந்து கொஞ்சம் அவுட்லைன் கொடுக்குறாங்க, அந்த பொங்கலுக்கு மேலே சில டிசைன்ஸ் கொடுக்குறாங்க. ஓவரால் மேலேருந்து பார்டர் கொடுத்தாச்சு, கீழே எங்கள் கோலம். ஹாப்பி பொங்கல். சூப்பராக இருக்குங்க. அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி பொங்கல். ஹாப்பி பொங்கல் டு ஆல். டு ஆல். பாய், குட் நைட். பாய், குட் நைட். ஸோ நாங்கள் 2026 எக்ஸ்ட்ராவை ஆட் பண்ண மறந்துட்டோம். ஸோ இதான் எங்களோட ஃபைனல் லுக். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.